வணக்கம்ண்ணா. நான் ரங்கராஜ் பாண்டியன் மேலே ரொம்ப ஒரு தீவிர பிஜேபி ஆளுன்னு தெரியும். ஆனால் நான் திமுக தான், திமுக ஆதரவாளர் தான். ஆனால் இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் விஜய் வந்து கலந்துருந்தது பார்த்தீங்களா? எல்லாரும் என்னென்ன விஷயமும் பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வந்தது. ஆனால் ரங்கராஜன் பாண்டே பண்ணது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா ஒரு கூட்டம் நடக்குதுன்னா எவ்வளோ பேர் வராங்கன்னா அந்தந்த கட்சி ஆளுங்க வந்து அந்தந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் வர சேலத்தில் கூட்டின கூட்டத்தில் சும்மா அந்த மீடியாலாம் என்னென்னவோ காட்டினாங்க. அவர் வந்தார், அங்கே போனார், இங்கே போனார் சொல்லிட்டு. அவர் வந்துட்டார், கூட்டத்துக்கே வந்துட்டார். அங்கேயே கூட்டத்துலேயே ஆள் இல்லை, நிர்வாகியும் இல்லை. அந்த மாவட்ட செயலர் வந்து பேசுகிறாரு, எங்களை நம்பி நீங்கள் வராதுக்கு நன்றின்னு சொன்னார். ஆனால் இதுதாங்க உண்மை. கரூர் கூட்ட நெரிசலே கிடையாது. வந்தது இதே ஒரு 4000-5000 பேர் மட்டும்தான். ஆனால் அப்படியே அந்த கண்டினியூ கொண்டு வந்தாங்க. இதை தான் ரங்கராஜன் பாண்டே சொன்னார். ஒரு இடத்துல கூட்டம், இப்போது ஒரு திமுகவோ ஒரு அதிமுகவோ கூட்டம் இருந்ததுன்னா அவங்க அந்த தொண்டர்கள் வந்து கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, அவங்க அந்த மீட்டிங் இடத்துல இருப்பாங்க. ஆனால் இந்த தற்கொலை கூட்டம் கண்டினியூஸாக அப்படியே அங்கேயே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த திடலில் கூட்டமே ரொம்ப கம்மி. ஆனால் இந்த ஊடகமும் காமிச்சதெல்லாம் ரொம்ப பொய் தான். என்னன்னா விஜய் பண்ணார். ஆனால் விஜய்க்கு வந்து பெருத்து ஏமாற்றம் தான் இந்த கூட்டத்தில். இந்த சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் இடமே அவ்வளோ இடம் இருக்குது. இவ்வளோ காமிச்சாங்க. அப்படி நல்லா எனக்கு என்னையே ஒரு வருத்தம்னா ஸ்டாலின் மேலேயும் எல்லார் மேலேயும். அவர் கரூரில் ஒரு பெரிய இடம் குத்துருந்துன்னா அப்பயே அவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டாங்க. இவருக்கும் அவ்வளோ கூட்டமே வந்திருக்காது. உண்மை தான். உண்மையாகவே நான் சொல்கிறேன். சாணக்கிய சேனல் நடத்துகிற ரங்கராஜன் பாண்டே அவர் சொன்னது தான் உண்மை. இது வந்து அவர் கூட்டமே கிடையாது. அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து கரூர்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்துலேருந்து வராங்கன்னா சும்மா கண்டினியூ வர கூட்டமே தவிர ஒன்றும் இல்லை. சின்ன இடம் கொடுத்தா நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி வரையும் சேலத்தில் இந்த கூட்டத்தில் உண்மையாக சொல்கிறாங்க, ஒரு 4000 பேர் கூட கலந்துருக்க மாட்டாங்க. அந்த வயலும் சும்மா 2 பேர் காமிச்சாங்க. இதே ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ எவ்வளோ பேர் கூட்டம் வராங்க, எல்லாருக்கும் வராங்க. ஆனால் இன்றைக்கி விஜய்க்கே ரொம்ப பெருத்து ஏமாற்றமாக இருக்கும். அதுதான் உண்மை. இதை வந்து தெளிவுபடுத்தணும் ரங்கராஜன். நன்றின்னு வணக்கம்.